நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் நடக்காதடா, நான் தான் அப்பயே சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நல்லாவே கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. நீங்க சொன்னது உண்மைதாங்க. நம்ம மல்லி இந்த வீட்டை விட்டு போக போறதில்ல. ஆனா நம்ம மல்லி அந்த வீட்டை விட்டு போக வைக்க போறது 2 பேரு, நம்ம ராஜேஸ்வரி, ரஞ்சிதா. இவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போனா மல்லி இந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என்னங்க பண்றது, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கம் ஒரு பக்கம் ப்ரெஷர் தாங்க முடியாம, ஐயோ என்ன இப்படி பண்றாங்களே, என்ன விஜய் தான் ஒரு வேலை இந்த லெட்டர் எழுதிட்டு போவச்சாரோ, கையெழுத்து வேற போட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு கேவலமான தாட்டம் வந்துடுது. இதனால மண்ணி என்ன புரிஞ்சுறாங்க, விஜய்க்கு என்ன பிடிக்கல, விஜய் நான் இந்த வீட்டுல இருக்கிறத ஆசைப்படல, அப்புறம் ஏன் நான் இந்த வீட்டுல இருக்கணும், நான் இந்த வீட்டை விட்டு போறேன், எனக்கு பிடிக்காதவங்களுக்கு யாருக்கும் நான் தொந்தரவா இருக்க மாட்டேன். வெண்பா உன் வாழ்க்கையில நான் ஒரு கட்டவரி இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் சார் ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு கட்டவரி இருந்து உன்னையும் விஜயம் சார் நான் சேர்த்து வச்சிட்டேன், உன் அப்பா கூட நீ சந்தோஷமா இருந்தா அது போதும் எனக்கு. இந்த மல்லியம்மா வாழ்க்கை எப்படி போகும்னு சொல்லிட்டு தெரியல. உன் நினைவுகளோடையும் விஜய் நினைவோடும் எப்படியும் ஒன்று வாழ்க்கை போகட்டும், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கின்னு வெளியே போறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம ரஞ்சிதோ ராஜேஸ்வரி அப்படியே கையை கிட்டுக்குன்னு தட்டி ஒரு பக்கம் சந்தோஷம், அப்படியே சும்மா அட்ரா மேளத்தை ஒற்றா தாளத்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஒரு பக்கம் எகறாங்க. ஏண்டா ஒரு குடும்பத்தை அரிச்சிட்டு எப்படி இந்த மாதிரி சந்தோஷப்பட முடியுதுன்னு தெரியலீங்க. ஒருத்தர் பாவம் இந்த நடு ராத்திரியில் எங்க போவாங்க என்ன ஆகுவாங்க அந்த மனசாச்செல்லாம் இவங்களுக்கு இல்லை. அவன் எந்த கதினா போறான், எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் சீரழிஞ்சுக்கிடா போட்டான், ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே. இதெல்லாம் மனச ஜென்மமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் வெறுப்பாகுது. என்னங்க பண்றது, எல்லாத்தையும் கூனி குறிய உடம்புக்குள்ள மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாம் போதும்னு சொல்லிட்டு கடலை வேண்டின்னு இருக்கும். ஆனா இது எல்லாமே ஒரு நேரத்துக்கு கட்டத்துல பூகம்பம் மாதிரி வெடிஞ்சு வெளியே வரும். அப்ப அவங்க பண்ணது எல்லாமே தப்பு, இதுக்கு மேல இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாதுன்னு உணர்ற தருணம் நமக்கான நேரமா இருக்கும். அப்ப தெரிய போகுது நாம யாரு என்னன்னு சொல்லிட்டு. சரி ஆனது ஆச்சு, அடுத்தபடியா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு தான் நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சா, என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல, கடவுளே நீ நம்ப இதற்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறதுனால ஒரு ஆவ போறதில்ல. அடுத்து நம்மளோட முயற்சியில இறங்கி அந்த வெண்பா கிட்ட போயிட்டு அப்படியே சும்மா எல்லாத்தையும் சொல்லி வெண்பா கூட இருந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம மல்லி நினைக்கலாம். ஆனா இருந்தாலும் அவங்க எச்சையா அடுத்தவங்களுக்கு ஆசைப்பட்டு இருக்காங்களே, இந்த எச்சை இதுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா, சோறு தானே தின்றா வயிற்றுக்கு, அதுக்கும் வக்கு இல்லாம தான் அவங்க வீட்டுல வேணா துரத்தி விட்டு இங்க வந்து எச்ச சோறு தின்னுக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு வார்த்தை கேட்டாங்க. யாரும் அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஏன் அண்ணனை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே இல்லை, நான் எங்கேயோ ஒண்ணு போயிடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து பேக தூக்கின்னு கிளம்பிட்டாங்க. ஆனா நம்ம விஜய் மறுபக்கம் அரவிந்த் கரெக்டான நேரத்துக்கு சரியான டைம்ல அந்த இடத்துக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. இதுதான் இங்க ஒரு கிளாஸா இருக்குங்க. கரெக்டா அவங்க வந்த உடனே அதிர்ச்சியில அப்படியே சும்மா உறைஞ்சு போயிடுறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம பயத்துல கிடுகிடுத்து போய் நின்று இருக்காங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை, ஆனா வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்ததும் மல்லியை எங்க போறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல வீட்டுக்கு போறேன், அதான் என்னோட வேலை முடிஞ்சிச்சு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜேஸ்வரர் ரஞ்சிதா மொட்டை மாடில இருந்து பார்த்துன்னு இருக்காங்க. நம்ம விஜய் உடனே சரி போன்னு சொல்லுவாருன்னா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்பலான்னு ஒரு ரெட்டி மல்லி தவடையிலே அப்படியே சும்மா மல்லி ஒரு பக்கம் கிடுகிடுத்து பாரு. அரவிந்த் ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன என்ன, இவ என்னோட ஒய்ஃபு, இவ எப்படி வீட்டை விட்டு போகலாம், நான் இவ ஏதோ முடிஞ்சு போச்சு வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. வாழ்க்கை பூரா நீ ஏன் கூட தான் மல்லி, வெண்பாவுக்கு சிறந்த வாழ்க்கையை நம்ம அமைச்சு தந்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம தொடரணும், அதுதான் ஒரு குடும்பத்துக்கான அழகு. அதை விட்டுட்டு வேலை முடிஞ்சு கொல்கா முடிஞ்சு அப்படியே போட்டா வச்சுக்க தவடகடெல்லாம் உடஞ்சு போயிருந்துச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. உடனே நம்ம மல்லி அழுதுன்னு சிதுப்பா பார்க்கணுமே, ராஜேஸ்வரி ரஞ்சித் மூஞ்சியா பார்க்கணுமே, எவ்வளோ இங்கிட்டு குற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதாங்க, எவ்வளோ பண்ணாங்க நம்மளுக்கு வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு. இப்போ அவங்கள வச்சு செஞ்சதுன்னு தெரியுதா கஷ்டம். இதுக்குதான் அடுத்தவங்களை கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு புரியணும். வார்த்தை ஒரு இப்படின்றதுக்குலாம் வார்த்தை வந்துடும். ஆனால் அந்த வார்த்தையை அல்றதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகும் தெரியுமா, எவ்வளோ நாட்கள் ஆகும் தெரியுமா, எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியுமா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. யோசிக்காம விடுற வார்த்தைக்கு பவர் அதிகம், சத்தியம் அதிகம். அதை யோசிச்சு விட்டா இவங்க அந்த இடத்துல இப்படி இருக்க மாட்டாங்க. சரிடா இப்ப நடந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமா கேட்குறீங்க. அது காதுல கொய்யன்னு உழுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
ஒன்றும் நடக்க போறதில்ல. நடப்பது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்வழியில நாம போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இப்படி நடந்து போச்சு, ஐயோ அப்படி நடந்து போச்சு, ஐயோ இதை நினைச்சுக்கிறா நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதை விட்டு முடிஞ்சதை முடிஞ்சு போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த நடவடிக்கையில் நம்ம இறங்கி ஆகணுங்க. அப்பதான் ஏதோ ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சரி, போனதை போச்சு வந்ததை வந்துச்சு, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து டேய் விஜய் என்னடா அவளை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுன்னா அவளை நல்லா இல்லடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அக்கா அவ என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா, இனிமே அவளை வெளியே அனுப்ப முடியாது, என்னோட சுயநிலை மாதிரி தான் தெரியுது, அவளை வெளியே அனுப்பலாம் தேவையில்ல, நான் வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்கா பேசுறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.